ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் 15வது ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற கோரியும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நமது செய்தியாளர் நித்யானந்தன் நடத்தும் உரையாடலை நேரலையில் பார்க்கலாம். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக திமுக ஆட்சி அமைந்ததற்கு பிறகாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று அரசு ஊழியர்கள் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது அனைத்து அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்பது போக்குவரத்து கழகங்களாக இல்லாமல் தங்களை அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களாக மாற்றும் பொழுது மத்திய அரசுக்கு இணையாக இருக்கக்கூடிய மாநில அரசு எப்பொழுதெல்லாம் ஊதிய உயர்வு உயர்த்துகிறதோ அப்பொழுது தங்களுக்கும் ஊதிய உயர்வு ஏற்படும். ஆனால் அப்படி இல்லாமல் கழகங்களாக இருக்கும் பொழுது தங்களுக்கான ஊதிய உயர்வு இல்லாமல் அவ்வப்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதும் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லாமல் பல நீண்ட மாதங்களாக இழுத்தடிப்பு செய்வதும் என கடந்து கொண்டிருக்கிறது. 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்று குரம்பேட்டையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்றது. இதற்காக அமைச்சர் எஸ் சிவசங்கரன் வந்திருந்தார். இருந்தபோதிலும் இந்த பேச்சுவார்த்தையில் முழுமையான உடன்பாடு எட்டப்படவில்லை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கிறது என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதேபோல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான தேதியும் தெரியவில்லை. இதுபோல ஒவ்வொரு நாட்களும் அரசுடைய இந்த பாதிப்பு என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் நேரடியாக பொதுமக்களுடன் தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான துறை இந்த போக்குவரத்து துறை. மக்களுக்கும் இந்த ஊழியர்களுக்குமான தொடர்பு நேரடியாக இருந்து வருகிறது. மக்களிடம் மிக நெருக்கமாக இருந்து மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அந்த வகையில் தமிழ்நாடு மனித உரிமைகள் கழகத்துடைய தொழிற்சங்க பேரவை தலைவர் நடராஜன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். கேட்கலாம், என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டது? வணக்கம். என்னென்ன கோரிக்கைகள் அமைச்சரிடம் கூறினீங்க? எடுத்துக்கிட்டாங்களா உங்களோட கோரிக்கையெல்லாம்? இல்ல, இந்த 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு 2வது கட்டமாக துவங்குது. அது முதல் கோரிக்கையாக நம்ம தமிழ்நாடு மனித உரிமை தொழிற்சங்க பேரவை சார்பாக அரசு ஊழியர் கோரிக்கை முன் வச்சிருக்கிறோம். 2வது கோரிக்கை இந்த பனிஷ்மெண்ட்டுங்கிறது சர்வீஸ் புக்கில் ஏற்றி ஒவ்வொரு பனிஷ்மெண்ட்டுக்கும் ஒரு தண்டனைக்கு ஒரு பிரச்சனைக்கு 2 தண்டனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அது எந்த தொழிலாளிக்கும் எவ்வளோ பணம் சேர்த்து கொடுத்தாலும் போய் சேர்றது கிடையாது. அதனால அமைச்சர்கிட்டே ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த சர்வீஸ் புக்கில் இருக்கிற பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருங்க. தவறு பண்ணாமல் யாரும் இல்லை, தவறு பண்ணால் ஏதோ 150 ஃபைன் போட்டு முடிங்க. ஆனால் சர்வீஸ் புக்கு க்ளோஸ் பண்ணாவே அரசு ஊழியருக்கு ஒரு இணையான ஒரு ஊதியம் கிடைக்கும். 10,000 15,000 மேலே கிடைக்கும். இப்போ நம்ம 5,000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாலும் யாருக்கும் போய் சேர்றது கிடையாது. அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து இவங்க பிடிங்கிட்டு போயிடுற மாதிரி தான் இருக்கு. அதனால அதை நீக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த 3 ஆண்டுகளா இருந்தால் 4 ஆண்டுகளா இந்த அரசு கொண்டு வந்துச்சு. அதை மறுபடியும் மீண்டும் கலைஞர் ஆட்சியிலே கொண்டு வந்த மாதிரி 3 ஆண்டுகள் ஆக்கணுன்றத கோரிக்கை வச்சிருக்கிறோம். பழைய ஓய்வூதியம்ன்றது மிக முக்கியமானது. அது குறித்தான வலியுறுத்தல் எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்க? என்ன சொல்றாரு அமைச்சர்? இல்ல, அதை நாங்க வலியுறுத்திக்கிறோம். நான் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு அதுக்கான முடிவு எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது சாத்தியப்படுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா பலமுறை ஏற்கனவே இந்த முதலமைச்சர் தான் கோரிக்கை வச்சாரு. இன்னும் இது வரைக்கும் முடிய போகுது, ஆட்சியே முடிய போகுது. இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேற்றல. தேர்தல் வாக்குல ஒரு இதில் கொடுத்துருக்காரு, அது இன்னும் நிறைவேற்றல. இப்போ 2வது இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசுல வேலை செய்யறவங்க கிட்டத்தட்ட 5,000 பேருக்கு மேல போக்குவரத்து தொழிலாளி நல்ல உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறவங்க. அவங்க போய் இலகு பணி என்ற பேரில் லைட் டியூட்டி என்ற பேரில் வாங்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளியெல்லாம் நிறைய பேர் வேலை இல்லாமல் அந்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா, இது எங்கள் கம்பெனியில் வேக்கண்ட் கிடையாது. எப்படி வேக்கண்ட் இருக்கும்? இவங்க எத்தனை பேரும் போய் வேலை செய்யும் போது இவருக்கு எங்க வேக்கண்ட் கிடைக்கும்? அப்போ பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு தான் அந்த இலகு பணி வழங்கணுங்கிறது நாங்கள் முக்கிய கோரிக்கை வச்சிருக்கிறோம். அந்த பணி யார் வாங்கிக்கிறது? அந்த பணி அந்த ஆளுங்கட்சி சார்ந்த நிர்வாகிங்க, ஆளுங்கட்சி இல்லை தோமுசா நிர்வாகி. கட்சி வேறு கட்சியை இதுல இன்வால்வ் ஆகிறது கிடையாது. நீங்க போய் ஓடிப்பாரு செய்யுங்கன்னு எந்த அரசும் சொல்றது கிடையாது. போக்குவரத்துறை அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சொல்றது கிடையாது. அவங்க என்ன அரசியலை பயன்படுத்திக்கிட்டு தோமுசாங்கிறது ஒரு தொழிற்சங்கம். அது அரசியலை பார்க்கக்கூடாது. தொழிற்சங்கமா பார்க்கணும். அப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்ட தொழிலாளி மட்டும் தான் அவங்களுக்கு வேலை கொடுக்கணுமே தவிர இவங்க பாதிப்பு நல்லா இருக்கிறவங்க இந்த மாதிரி போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நாங்கள் எங்கள் தொழிற்சங்கத்தால் ஏற்றுக்க முடியல. அதை மீண்டும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் கடந்து உங்களுடைய இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைன்றது எப்போ நடந்திருக்கணும்? இப்ப காலதாமதம் நடக்கிறது. எவ்வளவு ரூபாய் ஏத்தி கேட்கறீங்க? என்னவா சொல்றாங்க அமைச்சர்? இது வரைக்கும் 1.5 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 20% 15% கிட்ட எனக்கு ஊதிய உயர்வு கொடுக்கணும்னு சொல்றோம். அந்த இவ்வளவுதான் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன்றது எதுவுமே இன்னும் எனக்கு தெளிவுபடுத்தி சொல்லல. அடுத்த கட்டம் நான் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு கூடிய விரைவில் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. தவிர இன்னைக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தை தீர்மானமா முடிக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணல. எல்லாம் கோரிக்கை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைய ஆலோசனைன்றது சாட்டிஸ்பேக்டா இருந்ததா உங்களுக்கு? இது உங்களுக்கு ஒரு இதை நாம கோரிக்கை வச்சிருக்கோம், நிறைவேற்றுவான ஒரு நம்பிக்கை இருந்ததா? நிறைவேற்றுவாங்க நம்பிக்கையில தான் வந்திருக்கிறோம். நிறைவேற்ற அரசு தான் இது பண்ணணும். ஏன்னா நாம சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பண்ணுவாங்களா பண்ணலையான்னு பொறுத்து தான் பார்க்கணும்.
மற்றொரு தொழிற்சங்கம் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 87 தொழிற்சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தாலும் தனித்தனியாக பிரித்து அரசு இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஆனால் இப்படி ஒரு பாகுபாடுடன் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது, அனைத்து தொழிற்சங்கத்தையும் ஒன்றாக இணைத்து நடத்த வேண்டும் என்பதுதான் தொழிற்சங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. மற்றொரு தொழிற்சங்கம் இருக்கிறார்கள், கேட்கலாம். என்னென்ன கோரிக்கைகள் வச்சு தொழிற்சங்கம் இருக்கிறார்கள்? ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 87 தொழிற்சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தாலும் தனித்தனியாக பிரித்து அரசு இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஆனால் இப்படி ஒரு பாகுபாடுடன் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது, அனைத்து தொழிற்சங்கத்தையும் ஒன்றாக இணைத்து நடத்த வேண்டும் என்பதுதான் தொழிற்சங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை.